ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். இது நல்லா வதக்கி விட்டு நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குடமிளகாயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம குடமிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பொட்டுக்கல், பெருஞ்சீரகம், பூண்டு, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அது இப்போ இதில் கலந்துடலாம். இப்போ இதை கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.